எல்லா இந்தியாவில் இருக்கிற மொத்த இண்டஸ்ட்ரியுமே ஒரு ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி ஒரு படத்தை பார்க்குறோன்னா அது மலையாள படம் தான். ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்டோரியாக வந்துட்டு நம்மளே நம்ம என்ன பார்ப்போம் நிறைய மலையாள படத்தை என்னன்னா இப்போ எப்படா கதைலாம் எடுக்கிறாங்கன்ற சின்ன லைனாக தான் இருக்கும். ரொம்ப லைவான ஏரியாக்குள்ளேயே முடிச்சு ரொம்ப லைவாக எதார்த்தமாக ஒரு வீட்டுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க ஒரு மாதிரி. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்மளை வந்துட்டு வெய்சிலுக்கே வச்சுருக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் இப்போ அவங்களோட ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கும். ரொம்ப லைவ் ரொம்ப யதார்த்தமாக அது இருக்கும். ஆனால் தமிழில் இருக்குது. தமிழில் இப்போ பண்ணி தான் இருக்குது. நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகி தான் இருக்குது. ஆனால் பேசிக் வந்துட்டு எல்லாமே அங்கேருந்து தானே அவங்களுக்கு என்னப்பா இப்படி பண்ணுறாங்க இப்படி நம்மளே கேட்போம். நம்மளே வந்துட்டு நிறைய டேரக்டர்ஸில் நம்மளே எப்படி அந்த கதைலாம் என்னடா இது அப்படின்னா இவருக்கு வந்துட்டு லோகேஷ் சாருக்குலாம் தள்ளுமலைலாம் அவ்வளோ பிடிக்கும். இவரோட தள்ளுமலைலாம் லோகேஷ் சாருக்கு அவ்வளோ பிடிக்கும்னா இது மூணு அடிக்கிறான் போகிற அதெல்லாம் அவர்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பார். அதெல்லாம் அந்த மாதிரி தான் அவங்களோட அந்த வே ஆஃப் த ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப லைவாக இருக்குது. அங்கே லேர்ன் பண்ணலாம் நிறைய. நான்லாம் போய் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன்.